பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை திருவொற்றியூரில் இருக்கிற டுனாமிஸ் ஏஜி சபையின் மூலமாக தொடர்ந்து எங்கள் சபை மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தொடர்ந்து இந்த செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வளர்ந்த விசுவாசிகள் அல்லது போதகர்கள் இதை பார்ப்பீர்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படிங்க. பாஸ்டர்ஸுங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச நிறையா காரியங்கள் நம்ம ஜனங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் பிரச்சனை. நமக்கு எல்லாம் தெரியும், அதே பாடங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தெரிந்திருக்கும் என்றால் நாம் எவ்வளவு ஆசிரியர்களைப் போல தகப்பனைப் போல பிள்ளைகளை நடத்துகிறோம் என்பதை உணர்ந்திருப்பார்கள். எனவே அவர்களையும் நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. நாம் எப்படியெல்லாம் வளர்ந்தோமோ அதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே புதிதாக பார்க்கிறவர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வளர்ந்துட்டோன்னு நினைக்கிற விசுவாசிகள் கூட இன்றைக்கி தேவ சத்தத்தை கேட்காம இருக்காங்களே, அவங்களுக்கும் இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். ஓஹோ, இப்படியெல்லாம் தேவன் பேசுகிறாரான்ட்டு. இன்றைக்கு உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இந்த கடைசியாக நிறைவாக 7வது செய்தியாக தேவன் பேசுவாரா என்கிற தலைப்பில் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த 7வது செய்தி, தேவன் நம்முடைய உள் உணர்வின் மூலமாக மனசாட்சியின் மூலமாய் நம்மோடு கூட தேவன் பேசுகிறார். அவனை உணர்த்தினார் என்று சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், மனசாட்சியின் மூலமாய் அவனை உணர்த்தி, சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியின் மூலமாய் உணர்த்தி நம்மை நடத்துகிறார். கடைசியாக தேவன் நம்மை நம்முடைய உள் உணர்வுகள் அல்லது மனதிலே நம்மோடு கூட பேசி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்க்க முடியும். நெகேமியாவின் புத்தகத்திலே நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அனுபவத்தை எழுதுகிறார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. என்ன செய்யணுங்கிறத வாய் அளவில் பேசி சொல்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார். அதே சமயத்தில் நம்முடைய மனதில் ஒரு திட்டத்தை வைத்து அதன் மூலமாய் பேசுகிறார். அநேக நேரங்களில் ஊழியக்காரர்கள் சபைக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை இப்படித்தான் தேவன் பேசுகிறார். ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி உள் உணர்வுகள் மூலமாய் மனசாட்சியில் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் தேவன் அதிகமாய் நம்மோடு கூட பேசும்படி இடைபடுகிற காரியம் இந்த காரியம். இது கடைசியில் நான் சொல்கிறதுனால இது கடைசி காரியம் இல்லை, ஆனால் இதுதான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற காரியம். ஆடியோ வாய்ஸ் இன்றைக்கு கேட்பது கிடையாது. ஏன்னால் அந்த காலங்களையெல்லாம் மாற்றி தேவன் வந்து விட்டார். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள், இதன் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, அதாவது ஆண்டவர் பயன்படுத்துறது உபகரணங்கள், அதை குறித்து நான் அடுத்து சொல்கிறேன். நம்முடைய மனசாட்சியின் மூலமாய் பேசுகிறார். அந்த யாக்கோபை உணர்த்தி நடத்தினார். அநேக நேரங்களில் தாவீதுக்கு உணர்வின் மூலமாக தான் ஆண்டவர் நடத்தினார். அவர் என்னை உணர்த்தினார், என்னை உணர்வடைய செய்யும் என்றெல்லாம் 119ஆம் சங்கீதத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனசாட்சியில் உணர்த்தினார், அவர்கள் உணர்வடையவில்லை. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆதாமை போல நேரடியாக பேசாமல் இருக்கலாம். இல்லாட்டி தூதனானவர் வந்து தரிசனத்தில் பேசுனது போல உங்களுக்கு ஆபிரகாமை போல மற்ற காரியங்களில் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கடைசி நாட்களிலே தேவன் நம்முடைய மனசாட்சியின் மூலமாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? சமீபத்தில் நான் உங்களுக்கு அனுப்பின ஒரு செய்தியில் மனசாட்சியின் மூலம் தேவன் பேசும்போது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதில் மனசாட்சியின் மூலம் எப்படி தேவன் பேசுகிறார் என்பதை பற்றி பல காரியங்களை விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேண்டுமென்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அதை பாருங்கள். மனம் திரும்புதலின் 3 படிகள் என்கிற தலைப்பில் அந்த செய்தியை கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய உள் உணர்வுகள் மனசாட்சியின் மூலமாய் பேசுகிறார். அடுத்து இந்த 7வது செய்தியிலே நிறைவாய் சொல்ல விரும்புகிறது, உபகரணங்களை தேவன் பயன்படுத்துகிறார். உபகரணங்கள் என்ன? ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறோம். நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறோம். அந்த ட்ராக்ஸை வாங்கி படிக்கிறாங்க.
அதில் உள்ள ஏதோ ஒரு வசனம் அவர்களோடு பேசுவது போல காணப்படும். ஒரு 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 எனக்கு தெரிந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். இது நான் அவருடைய சாட்சியை கேட்டு 30 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அவர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது பேப்பர் வாசித்து கொண்டே போயிருந்திருக்கிறார். அது என்ன பேப்பர்னு எனக்கு தெரியல, தினமலரா தினத்தந்தியான்னு. ஆனால் அன்றைய பேப்பரில் மேலே அந்த மேல் கட்டத்தில் ஒரு வசனம் அன்றைக்கு இருந்திருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த முஸ்லீம் சாதாரணமானவரில் அவர் ஒரு மௌலவி, அவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த வசனம் அவரோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்திருக்கிறது. உள் உணர்வுகளிலே தேவன் உணர்த்தி கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நாட்கள் அவருக்கு நிம்மதி சமாதானம் இல்லாமல் கடன் பிரச்சனையில் இருந்திருக்காரு. இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்கிற வார்த்தை ஆண்டவர் அந்த பேப்பர் மூலமாய், நியூஸ் பேப்பர் மூலம், இன்றைக்கி கிறிஸ்தவ நியூஸ் பேப்பர்கள் இருக்கிறது, அதில் வர்ற காரியங்கள் மூலமாய் தொடர்ந்து தேவன் ஜனங்களோடு பேசுகிறார். நம்ம கொடுக்குற ட்ராக்ஸ் வீண் கிடையாது. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒரு ஆற்றின் அருகே ஒரு ஊழியக்காரர் ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டே இருந்தாராம். பல ஆண்டுகளாக ட்ராக்ஸ் கொடுத்து கடைசியில் அவர் சோர்ந்து போனார். நம்ம கொடுக்குற ட்ராக்ஸ்னால என்ன பிரயோஜனம்? அவங்கவுங்க சர்ச்சு கட்டுறாங்க, சர்ச்சு வச்சு நடத்துகிறாங்க, தொலைக்காட்சி ஊழியம் செய்கிறாங்க, என்னென்னமோ ஊழியம் செய்கிறாங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம ஊழியத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை, இனிமேல் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார். சில காலங்களுக்கு பின்பு, சில மாதங்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் எந்த ஆற்றங்கரையில் நின்று அவர் ட்ராக்ஸ் கொடுப்பாரோ அந்த ஆற்றங்கரை பக்கமாக அவர் வந்திருக்கார். அப்போ அங்கே ஒரு ஆள் நின்று ட்ராக் கொடுத்துருந்துருக்கான். இவர் போய் பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாரான், தம்பி இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நான் எவ்வளவோ காலம் கொடுத்து பார்த்தேன், அதெல்லாம் யாரும் ரட்சிக்கப்படுற மாதிரி தெரியல. அப்படிங்கும் போதில் அவன் சொன்னான், நான் சிரித்து கொண்டே சொன்னாரான், ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்தில் நான் வந்தேன், நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வந்தேன், இதே இடத்தில் நீங்கள் நின்று கொண்டு ட்ராக்ஸ் கொடுத்தீர்கள், அதை வாங்கி படித்து கொண்டு போகும்பொழுது தேவன் என் உள்ளத்தில் கிரியை செய்தார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக முழு நேரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பேசினாராம், உன்னுடைய ஊழியம் வீண் என்று சொன்னாயே, அது வீண் அல்ல என்பதை காட்டுவதற்காக இந்த மகனை இங்கே கொண்டு வந்தேன், இதை போல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னாராம். அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் இந்த ட்ராக்ஸ் மூலமாய், இன்னும் சில நேரங்களில் பார்க்குறோம் தொலைக்காட்சியின் மூலமாய், இன்னும் சில காரியங்களில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அது தொலைக்காட்சி மூலமாக. இன்றைக்கி டிவியில் நிறைய மெசேஜ் வருது, எவ்வளோ பார்க்குறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறாங்க, கர்த்தர் பேசினார்னு சொல்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் டிவியில் ஆரம்ப காலங்களில் 3 ஆண்டுகள் நான் தொடர்ந்து பேசினேன். அப்பொழுது அருப்புக்கோட்டையிலிருந்து ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணினார். என்னென்றால் அந்த வருடம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். நல்ல ஆசிரியருக்கான விருதை அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய கையில் வாங்கினவர். அவருக்கு வந்த சில வெகுமதிகள், பணம், இதையெல்லாம் வைத்து ஒரு தொழில் தொடங்கலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்திருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அன்றைக்கு நான் பேசின அந்த செய்தியில் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஏன் வாழ்கிறோம் என்கிற நோக்கம், அந்த செய்தி அவரோடு கூட இடைப்பட்டு இருந்திருக்கிறது. தேவன் பேசியிருந்திருக்கிறார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நான் ரிட்டையர்டான ஆள், ஆனால் உங்கள் மூலமாக கர்த்தரையும் கூட பேசினார், இனி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறது கிடையாது, மிச்சம் இருக்கிற நாட்களை நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன். ஸோ தொலைக்காட்சியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரசங்கத்தின் மூலமாக, தேவ மனுஷர்கள் மூலமாய், முன்பு சொன்னேன் அல்லவா, தொலைக்காட்சியை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், ட்ராக்ஸை தேவன் பயன்படுத்துகிறார், செய்தித்தாள்களை பயன்படுத்துகிறார், கிறிஸ்தவ மேகசின்ஸ், அதன் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் என்ன, இந்த வார்த்தை. அதனால தான் இதுக்குன்னு தனியாக நான் சொல்லலை. தேவனுடைய வார்த்தையை கொண்டு பல உபகரணங்கள் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை கொண்டு உள் உணர்வுகள் மூலமாய் நாம் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது படித்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஞாபகம் வரும், இல்லை வேண்டாம் போகாதன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ட்ராக்ஸ் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட உபகரணங்களை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த 7 செய்திகளை கேட்டீர்கள். ஆரம்பத்தில் ஆதாமோடு ஏவாளோடு நேருக்கு நேராக அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே பேசின தேவன். மனிதன் பாவம் செய்த பின்பு அவரோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு மனிதன் மாறிக்கொண்டே போகிறான். அவன் மாற மாற தேவனும் மனிதர்களோடு பேசுகிற மெத்தடை மாற்றிக்கொண்டே போகிறார். இப்போ தீர்க்கதரிசிகளை கொண்டு அதிகமாய் பேசுவதை விட தேவனுடைய வார்த்தை கொண்டு உள் உணர்வுகளின் மூலமாய், மனசாட்சியின் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதற்கு கீழ்ப்படுகிறீங்களா? இப்போ நான் கன்க்ளூஷனாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த விதத்தில் பேசினாலும் ஆண்டவர் பேசுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் பேசினதில் அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை ஊழியத்துக்கு அழைப்பதற்கு முன்பாக ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு என்று சொன்னபோது
உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று சொன்னான். கானா ஒரு திருமண வீட்டில் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு அந்த கச்சாடியில் தண்ணீரை நிரப்பி கொண்டு போய் பரிமாறுங்கள் என்று சொன்னபோது வேலைக்காரர்கள் அப்படியே செய்தார்களாம். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களோடு தொடர்ந்து கர்த்தர் பேசுவார். சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசினார், தரிசனத்தின் மூலமாய் பேசினார், அசரீரி வாக்கின் மூலமாய் பேசினார். ஒவ்வொருவருக்கும் பல அனுபவங்கள் உண்டு. உங்களுக்கும் இந்த எல்லா அனுபவங்களும் கிடைப்பதாக கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையிலே நடத்துவாராக. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அவர் பேசுவது முக்கியமல்ல, அவர் பேசுகிறதை கேட்கிற நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும். நீங்கள் நடப்பீர்களா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசுகிற நல்ல தெய்வம். ஆண்டவரே, கண்ணிருந்தும் காணாமலும் காலிருந்தும் நடக்காமலும் வாயிருந்தும் பேசாமலும் இருக்கிற காரியங்களைப் போல அல்ல, எங்கள் தேவன் செயல்படுகிற தேவன், பேசுகிற தேவன். நீர் ஆதியாகமத்தில் உலகத்தை உண்டாக்குவதற்கு உண்டாவதாக என்று பேசினது முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வார்த்தை வரைக்கும் நீ தொடர்ந்து மனிதர்களோடு பல விதங்களிலே பேசினதை நாங்கள் படித்தோம். இந்த அனுபவங்களை உம்முடைய பிள்ளைகளும் பெற்று உம்மோடு தொடர்ந்து பேச, நீர் பேசுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, திரும்ப அந்த 7 செய்திகளையும் யூடியூப்பில் தானே இருக்குது, 7 செய்திகளையும் திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த தலைப்பில் அடுத்த தொடர் செய்தியை கேட்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காய் நீங்கள் ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ.